ஹலோ ஹாப்பி விவர்ஸ். என் பேர் ராஜன். கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா க்ரீன்ஸ் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். நான் இந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் ஒரு 19 இயர்ஸாக ட்ராவல் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்திருக்க ப்ராஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா மீரா ஹோம்ஸ்னு சொல்லி. ப்ராஜெக்ட் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூர் டுவோர்ட்ஸ் பொள்ளாச்சி ரோட்டில் கோயில்பாளையம் டுவோர்ட்ஸ் நெகமம் போகிற ரோட்டில் கக்கடவு அப்படின்ற ஒரு பிளேஸில் இது லொக்கேட் பண்ணியிருக்கோம். இந்த மீரா ஹோம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 10.5 ஏக்கர்ஸில் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் எப்படி டிசைன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக காம்பவுண்ட் வால் ப்ராப்பராக பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே கேட்டட் கம்யூனிட்டியாக பண்ணுறோம். ஃப்ரண்ட்டில் ஒரு மெகா ஆர்ச் பண்ணுறோம். உள்ளே செக்யூரிட்டி கேட் இருக்கும். உள்ளே வர்றப்பே உங்களுக்கு டோட்டலாக அது செக்யூர்டாக கேட்டட் கம்யூனிட்டியாக இருக்கனால அதுக்கு பெரிய செக்யூர்டாக ஃபீல் பண்ணிங்க உள்ள ப்ராஜெக்ட் பார்க்குறப்ப. பக்காவாக தார் ரோட்ஸ்னால் 40 ஃபீட்னா 40 ஃபீட் எச் டு எச் தார் ரோட்ஸு. ட்ரைனேஜ் ப்ராப்பராக கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். அதேமாதிரி உள்ளே பார்க் ஏரியான்னு சொல்லி ஒரு 20 அம்யூனிட்டிஸ் ப்ராமிஸ் பண்ணி எல்லாமே டெவலப் பண்ணியிருக்கோம். உள்ளே ஓவர் டேங்க்கு, சில்ட்ரன்ஸ்க்குன்னு ஒரு ப்ளே ஏரியா, கிட்ஸ் அண்ட் மம்ஸ்ன்னு ஒரு ப்ளே ஏரியா, வாலிபால் கோர்ட்டு, ஷட்டில் கோர்ட்டு, உள்ளே ஒரு செல்ஃபி பாயிண்ட்டு. உள்ளே பார்த்திங்கன்னா எல்லா அம்யூனிட்டிஸுமே இந்த மேக்ஸிமம் உள்ளே இந்த ப்ராஜெக்ட் பார்க்குறப்ப அந்த அம்யூனிட்டிஸை நீங்கள் பார்க்கலாம். அதோட வேல்யூ தெரியும். இது எதுக்கெலாம் மீன் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லொக்கேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டுவோர்ட்ஸ் பொள்ளாச்சி போகிற ரோட்டில் நான் சொன்ன மாதிரி கோயில்பாளையம், அந்த கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோடு பார்த்திங்கன்னா நேஷனல் ஹைவே ரோடு. இந்த நெகமம் ரோடு நம்ம போகிறதும் பார்த்திங்கன்னா அது 60 ஃபீட் ரோடாக பண்ணுறாங்க. இங்கேருந்து நீங்கள் நெகமம் ரோடு டச் பண்ணிங்கன்னா நீங்கள் பொள்ளாச்சியிலேருந்து நீங்கள் அப்படியே திருப்பூர் போகிறதுக்கு அது ஸ்டேட் ஹைவே ரோடு. அதேமாதிரி இங்கேருந்து நீங்கள் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணிங்கன்னா பொள்ளாச்சி ரோட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்னியாகுமரி டு ஊட்டி ரோடு டச் ஆகுது. அது நியர்பை. இந்த அக்சஸ்ன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த மேஜர் ரோட்ஸ் இந்த ப்ராஜெக்ட் வந்துடலாம். அதனால் ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் மீரா ஹோம்ஸ் பொறுத்த வரைக்கும் 100% ப்ராப்பரான லொக்கேஷன் ஐடென்டிஃபை பண்ணி இதெல்லாம் எதுக்கு மீன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் 3 பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு எங்கே அக்சஸ், எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, அடுத்து அது ப்ராஜெக்ட் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு வயபிளாக இருக்குமா, ஃபீஸிபிளாக இருக்கணுமா, இப்படி எல்லாத்தையும் வச்சு தான் ஒரு ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் வாங்கினாலும் பெரிய அளவுக்கு அப்ரிஷியேட் ஆகும். இல்லை நீங்கள் உங்களுக்கு இடம் வாங்கி வீடு கட்டினாலும் 100% சூட்டபிள் பிளேஸ். இதில் என்ன ஒரு மேஜர் அட்வான்டேஜ்னால் எல்லா பேங்க்லேயுமே நம்ம லோன் டைப் பண்ணிட்டோம். சப்போஸ் லோன் வேணுனாலும் லேண்ட் பர்ச்சேஸ்க்கு ஒரு 75% லோன் வாங்கிக்கலாம். இல்லை ஒரு வீடு கட்டணுன்னா ஒரு 80% லோன் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு மீன் பண்ணுறேன்னா இன்றைக்கி எல்லாத்தோட கனவு எப்படின்னா ஒரு 80% ஆஃப் பீப்புளுக்கு எப்படியாச்சும் அவங்களுக்கு ஒரு சொந்த வீடுன்னு வேணும் எதிர்பார்ப்போடு இருப்பீங்க. அப்படி சொந்த வீடு வேணும்னு எதிர்பார்ப்போடு இருக்க மக்களுக்கு நிச்சயமாக அந்த மீரா ஹோம்ஸ் உங்களுக்கு 100% சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இன்றைக்கி ஒரு ரெண்டல் என்ன கொடுக்குறீங்களோ அந்த அமௌண்ட் இருந்தால் நீங்கள் பேங்க் லோன் அவைல் பண்ணி உங்களுக்கு நீங்கள் ஒரு சொந்த வீடு பண்ணிக்கலாம். ஆனால் இந்த வியூ பண்ணுறவங்க யாருமே மிஸ் பண்ணாமல் இந்த மீரா ஹோம்ஸ் பார்த்துட்டு எங்கிட்ட சிட்டிங் உட்காருங்க. 100% ஃபைனலைஸ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ.